12 seconds ப்ளீஸ். என்ன சப்போர்ட் பண்ணி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு தேங்க்யூ. எல்லாமே நான் ஆஃபர் பண்ணியிருக்க கோர்ஸு ஃபீஸஸ் எல்லாமே உங்களுக்கு அஃபோர்டபுளாக தான் இருக்கும். இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி உடனே ஜாயின் பண்ணுங்கள். நமஸ்தே. இப்போ நம்ம டே 21 ஆஃப் ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸில் த யூஸ் ஆஃப் சுக் அப்படின்ற ஹிந்தி வேர்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த வேர்டோட மீனிங் என்ன அப்படின்னா ஃபினிஷ்டுன்னு அர்த்தம். சுக் அப்படின்னா ஃபினிஷ்டுன்னு அர்த்தம். ஓகே, நான் வந்து இந்த விஷயம் பண்ணி முடிச்சிட்டேன், இல்லாட்டா பண்ண போகிறேன், இல்லாட்டா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஹிந்தியில் வந்து சுக்குன்ற வேர்டு. ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். வஹு படு சுக்கா. வஹு அப்படின்னா ஹீ ஆர் ஷீ, எனி பர்சனை இது வந்து ரெஃபர் பண்ண. ஓகே, இங்கே ஹீ ரெஃபர் பண்ணியிருக்கு. ஸோ படு அப்படின்னா ஆஸ் யூஷுவல் செட் ஆப்ஜெக்ட் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வருவோம். ஸோ ரீட். சுக்கா அப்படின்னா ஃபினிஷ்ட், இதுவும் ஒரு வெர்பு மாதிரி தான். இந்த வெர்பை யூஸ் பண்ணுறப்போ நம்ம வந்து நே, சே இந்த மாதிரி கனெக்டிவ் வேர்ட்ஸ் எப்போவுமே நம்ம சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் யூஸ் பண்ணவே மாட்டோம். ஓகே, அப்போது இந்த சுக்காங்கிறது ஒரு வேர்ப் இல்லையா, ஸோ வேர்ப் வச்சு நம்ம வந்து சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், வெர்ப். ஓகே, அப்போது வஹு படு சுக்கா அப்படின்னா ஹி ஃபினிஷ்டு ரீடிங். ஓகே, செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். மேன் கீத் சுன் சுக்கா. இது சன் இல்லை, சுன். ஓகே, சுன். மேன் அப்படின்னா ஐ, கீத் அப்படின்னா சாங், சாங்குங்கிறது ஆப்ஜெக்ட், சுன் அப்படிங்கிறது ஹியர். ஓகே, ஹியரிங். சுக்கா அப்படின்னா ஃபினிஷ்டுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ மேன் வந்திருக்கனால தான் சுக்கான்னு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போது மேன் கீத் சுன் சுக்கா. ஓகே, லாஸ்டில் இருந்து தான் நம்ம இதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுறோம் ஹிந்தியில். சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், வெர்பு. ஓகே, இப்போது தேர்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஹம் கா சுக்கே. ஹம்முங்கிறது என்னது, ப்ளூரல் இல்லையா, அதனால தான் சுக்கே அப்படின்ற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் எண்டிங்கில். ஓகே, அப்போது ஹம் ஃபினிஷ்ட் ஈட்டிங். ஸோ வி ஃபினிஷ்ட் ஈட்டிங் அப்படின்னா வீணா ஹிந்தியில் ஹம், ஈட்டிங் அப்படின்னா கான்னு சொல்லுவோம், சுக்கே அப்படின்னா ஃபினிஷ்ட். ஓகே, ஹம் கா சுக்கே. இப்போது ஃபோர்த்து சென்டென்ஸ் பாருங்கள். சீதா பாட் லிக் சுக்கி. சீதாங்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் இல்லையா, அதனால தான் நம்ம வந்து சுக்கி ஈன்ற வேர்ட் வச்சு நம்ம வந்து முடிச்சிருக்கோம். ஓகே, இதோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் நம்ம ஆல்ரெடி ஃபியூ கிளாஸஸில் பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் டே 20 வரைக்கும் பார்த்துட்டு இந்த லெசன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகே, அப்போது சீதா ஃபினிஷ்டு ரீடிங் தி லெசன் அப்படின்னா சீதாங்கிறது சப்ஜெக்ட், ஸோ அப்படியே வச்சுருக்கோம். இந்த லெசனுங்கிறது என்னது, ஆப்ஜெக்ட், அதனால தான் சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் ஆப்ஜெக்ட் கொண்டு வந்திருக்கோம். பாட் அப்படின்னா லெசன் அர்த்தம். அடுத்து என்ன வரணும், வெர்பு வரணும் இல்லையா, ஸோ ரைட்டிங், லிக். ஓகே, ஆஸ் செட் என்னது, இது ஃபீமேல் சிங்குலர் இல்லையா, அதனால் சுக்கின்னு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஃபினிஷ்டு. அப்போது சீதா பாட் லிக் சுக்கி. ஓகே, இப்போது ஃபிஃப்த்து சென்டென்ஸ் பாருங்கள். லட்கியா கேல் சுக்கேன். லட்கியான் அப்படின்னா கேர்ள்ஸ், சுக்கேன்னு ஏன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது வந்து ப்ளூரல், இது வந்து ஃபீமேல் ப்ளூரல். ப்ளூரல்னா ஈன் அப்படின்னு கம்ப்ளீட் பண்ணுவோம், சிங்குலர் அப்படின்னா சுக்கி. இதோட எக்ஸ்ப்ளனேஷன் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகே, பார்த்துருந்தா உங்களுக்கு இப்போ நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஸோ இது ப்ளூரல்னால சுக்கின்னு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். அப்போது லட்கேன் அப்படின்னா கேர்ள்ஸ், அடுத்து என்ன வரணும், ஆப்ஜெக்ட் வரணும். அப்போது ப்ளே, சுக்கீன் அப்படின்னா ஃபினிஷ்டுன்னு அர்த்தம். ஓகே, அப்போது லட்கியான் கேல் சுக்கீன். இப்போது சிக்ஸ்த்து சென்டென்ஸ் பாருங்கள். மாதாஜி கானா பனா சுக்கீன். ஓகே, மதர் ஃபினிஷ்ட் குக்கிங் தி ஃபுட். மாதாஜினா மதர். ஓகே, கானானா என்னது, ஃபுட், ஃபுட்டுங்கிறது இங்கே ஆப்ஜெக்ட். பனா அப்படின்னா குக்கிங். ஓகே, ஃபினிஷ்ட் அப்படின்னா சுக்கீன். ஓகே, சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், வெர்பு. இப்போது செவன்த்து சென்டென்ஸ் பாருங்கள். வே காம் கர் சுக்கே தே. ஓகே, தே அப்படின்னா வேன்னு அர்த்தம், காம் அப்படின்னா ஒர்க், ஒர்க்குங்கிறது என்னது, ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட் இங்கே கொண்டு வந்திருக்கோம், காம். கர் அப்படின்னா ஃபினிஷ்டு, கம் ஒர்க்கிங் அப்படின்னா ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அப்போது கர்ன்ற வேர்ட் வந்திருக்கு.
சுக்கே அப்படின்னா ஃபினிஷ்டு. தேன்ற வேர்ட் ஏன் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வே. இப்போது வேனை ஸ்டார்ட் பண்ணுச்சுன்னா நம்ம ஒரு சென்டென்ஸை அது தேல தான் கம்ப்ளீட் பண்ணணுன்னு ஒரு ரூல் இருக்குது. அதனால தான் நம்ம இது வந்து தேன்ற வேர்ட் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போது வே காம் கர் சுக்கே தே. இப்போது 8th சென்டென்ஸ் பாருங்கள். ராம் பி காம் கர் சுக்கா. ராம் ஆல்சோ ஃபினிஷ்டு டூயிங் தி ஒர்க். ராம் பி அப்படின்னா ஆல்சோ, காம் அப்படின்னா ஒர்க்கு, கர் அப்படின்னா டூயிங், சுக்கா அப்படின்னா ஃபினிஷ்டு. ஓகே, சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வெர்பு. ராம் பி காம் கர் சுக்கா. இப்போது 9th ஒன் பாருங்கள். வஹ கஹானி லிக் சுக்கா. வஹ அப்படின்னா ஹி ஆர் ஷி, எது வேணாலும் ரெப்ரசன்ட் பண்ணால். இது வந்து ஸ்டோரிங்கிறது என்னது, கஹானின்னு அர்த்தம். ஓகே, ஹிந்தியில் இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டு. வெர்பு என்னது இங்கே லிக். சுக்கா அப்படின்னா ஃபினிஷ்டு. வஹ அப்படின்னா சுக்கா அப்படின்னு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணோம். இப்போ ராம் சீதா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சுக்கா. ஓகே, சாரி, சீதானா சுக்கி, இதை மேல் அப்படின்னா சுக்கா, அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணும். ஓகே, இந்த மெயின் திங் என்ன அப்படின்னா நே அண்ட் சே கனெக்டிவ் வேர்ட்ஸ் வந்து நம்ம வந்து இந்த சுக்கான்ற வேர்ட் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணவே கூடாது. சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் நே அண்ட் சே வேர்ட்ஸ் வந்து இந்த சுக் அப்படின்ற வேர்ட் வரும்போதுல நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஒருக்க ரீட் பண்ணலாமா? வஹ் பढ़ चुका, मैं गीत सुन चुका, हम खा चुके, सीता पाठ लिख चुकी, लड़कियां खेल चुकेन, माताजी खाना बना चुकेन, वे काम कर चुके थे, राम भी काम कर चुका, वह कहानी लिख चुका. ஓகே, இது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட நோட்ஸ் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, at the end of the class. And என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தன்யவாத்.